Morning students, today we are going to learn about saving the document. The first time the document is saved, OpenOffice Writer prompt for a name. Naming the file enables the user to find and open the file again. One can select the drive and folder where the file will be stored. To save a document for a first time, the following steps are used. ஸோ இப்போ நாம் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நாம் வந்து சேவ் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு OpenOffice Writer ஓப்பன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட், ஸோ எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃபை நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை வந்து நம்ம சேவ் பண்ணணும். ஸோ ஏன் அப்படின்னா பின்னாடி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம எப்படி நம்ம சேவ் பண்ணுறது? ஓகே, ஸோ சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் எந்த ட்ரைவில் சேவ் பண்ண போகிறோம், எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நமக்கு தேவையான ட்ரைவ், ஸோ நம்ம C ட்ரைவ், D ட்ரைவ், E ட்ரைவ்னு இந்த மாதிரி நம்மளோட சிஸ்டத்தில் ட்ரைவ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எந்த ட்ரைவில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபோல்டர் நம்ம எதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபோல்டரில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை ஃபோல்டரை கூட நம்ம க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸை தான் நமக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், கிளிக் ஃபைல் சேவ் ஆர் ஃபைல் சேவ் அஸ் ஆர் Ctrl+S. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ மெனு பாரில் ஃபைல் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவில் போய்ட்டு சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் பட்டனை போய் நம்ம கிளிக் பண்ண உடனே ஸோ நமக்கு வந்து கீழே கொடுத்துருக்குற மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். அப்படி இல்லைன்னா ஃபைலில் சேவ் அஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வேணாலும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலும் சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஆர் Ctrl+S, கீபோர்டில் Ctrl+S அப்படின்ற கீபோர்டை நம்ம ப்ரெஸ் பண்ணி கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் அப்பியர்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். இந்த மாதிரி பாருங்கள் இருக்குது. இங்கே போய் நீங்கள் லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். எந்த ட்ரைவுக்கு வேணுமோ அந்த ட்ரைவ் ஆர் ஃபோல்டர், ஸோ அதில் போய்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாம். செலக்ட் லொக்கேஷன் டு ஸ்டோர் யுவர் டாக்குமெண்ட். த டிஃபால்ட் லொக்கேஷன் டு ஸ்டோர் ஆல் டாக்குமெண்ட்ஸ் இஸ் டாக்குமெண்ட்ஸ் ஃபோல்டர் இன் விண்டோஸ். இப்போ நம்ம வந்து எந்த லொக்கேஷனில் போய் ஸ்டோர் பண்ணணும், எந்த ட்ரைவ்னு சொன்னோம் இல்லையா, ஸோ நம்ம அது மாதிரி C ட்ரைவ், E ட்ரைவ், D ட்ரைவ், ஸோ இல்லை டெஸ்க்டாப்லேயே நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, இல்லை ஃபோல்டர் எதுலையாவது ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அந்த லொக்கேஷனை போய் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அது எங்கே ஸ்டோர் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த டாக்குமெண்ட் ஃபோல்டரில் டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். நம்ம லொக்கேஷனை சூஸ் பண்ணலைன்னா டாக்குமெண்ட்டில் போய்ட்டு நமக்கு ஸ்டோர் ஆகிடும். ஓகே, டைப் யுவர் டாக்குமெண்ட் நேம் இந்த ஃபைல் நேம் பாக்ஸ். இப்போ நம்ம வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து டாக்குமெண்ட் நேமில் ஃபைல் நேம் பாக்ஸ் இருக்கும். ஸோ இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் பாருங்கள், கீழே பாருங்கள் ஃபைல் நேம் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஃபைல் நேமில் போய்ட்டு நம்மளுடைய நேமை நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்த உடனே ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன் OpenOffice Writer will be stored with .odt extension. You can store your OpenOffice document as Microsoft Word document or PDF. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம OpenOffice Writerல என்ன டாக்குமெண்ட் சேவ் பண்ணாலும் .odt அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் தனியாக கொடுக்க தேவையில்லை, வெறும் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தாலே நமக்கு போதும். ஓகே, இப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டில் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணலாம், ஆர் PDF ஃபைலாக கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, PDF ஃபைலில் ஸ்டோர் பண்ணால் .pdfன்ற எக்ஸ்டென்ஷனோட நீங்கள் கொடுக்கணும். டு டூ ஸோ செலக்ட் ஃபைல் டைப் ஃப்ரம் சேவ் அஸ் டைப் லிஸ்ட் பாக்ஸ். திஸ் லிஸ்ட் பாக்ஸ் ஷோஸ் வெரைட்டி ஆஃப் ஃபார்மேட்ஸ் டு பி சேவ்டு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ செலக்ட் ஃபைல் டைப் கேட்குறாங்க. அதில் சேவ் அஸ் டைப் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட் பாக்ஸில் போய்ட்டு நம்ம சூஸ் பண்ணி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. PDFாக சேவ் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்கும். அதில் கூட நீங்கள் போய்ட்டு எந்த ஃபார்மேட்டில் சேவ் ஆகணுமோ அந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி கிளிக் சேவ் பட்டன். ஸோ நம்ம அதெல்லாம் சூஸ் பண்ண உடனே சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும் ரைட் சைடில் பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில். ஸோ அதை போய் நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைல் நம்ம கொடுத்த நேமில் சேவ் ஆகிடும். ஒன்ஸ் த ஃபைல் இஸ் சேவ்டு யுவர் டாக்குமெண்ட் நேம் வில் பி டிஸ்பிளேட் ஆன் த டைட்டில் பார். இப்போ நம்ம சேவ் பண்ண உடனே நம்ம சேவ் பண்ண ஃபைல் நேம் வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்டோடைய டைட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும். ஏற்கனவே டிஃபால்ட்டாக டைட்டில் பாரில் அன்டைட்டில் 1 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும் இல்லையா. இப்போ அந்த நேமை எடுத்துகிட்டு நம்மளுடைய ஃபைலோடைய நேம் என்னவோ அந்த நேம் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ சேவிங் வித் பாஸ்வேர்ட். இப்போ வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறோம், அதை வந்து மற்றவங்க யாரும் அதில் வந்து எந்த வித சேஞ்சஸும் பண்ணக்கூடாது அப்படின்னா நாம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாக் பண்ணிக்கலாம்.
அப்போ சேவிங் வித் பாஸ்வேர்டில் எப்படி கொடுக்குறது பாருங்கள், செட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இன் OpenOffice Writer, a document can be protected with a password. You can set a password to protect your document while saving a file. To save a file with password, click on Save with Password checkbox and then click Save button. ஸோ நம்ம பாஸ்வேர்டோடு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா சேவ் ஆப்ஷன்லேயே சேவ் வித் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்டை நாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், வேறு யாரும் அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள். இதான் செட் பாஸ்வேர்டு விண்டோ. இதில் பாருங்கள் என்டர் பாஸ்வேர்ட் டு ஓப்பன். ஸோ நம்ம ஃபைலுக்கு நம்ம பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டை நம்ம டைப் பண்ணிக்கலாம். அது மாதிரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அகைன் நம்ம என்ட்ரு பண்ண சேம் பாஸ்வேர்டை நம்ம என்ன பண்ணணும், அகைன் டைப் பண்ணிக்கணும். கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து லாக் ஆகிடும். ஸோ யாருமே அதில் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. In the dialog box, enter a password in enter password to open text box and retype the same password in confirm password box for confirmation. Finally, click OK button. Okay, ba? So more options button in figure 6.14 provides some more features to your protected document such as read only and change password. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம எப்படியெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்மளோட டாக்குமெண்ட் அப்படின்றது இங்கே இருக்குது. நம்ம ரீட் மட்டும் பண்ணலாம், சேஞ்சஸ் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னா ரீட் ஒன்லி எடுத்துக்கலாம். இல்லை யாருமே அதை ஓப்பனே பண்ணக்கூடாது அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். The save button, it proceeds to save the file. If you are not willing to save the file, then click discard, or if you want to cancel this warning and continue working in the same document, click cancel. ஸோ டிஸ்கார்ட் கொடுத்துரும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம அதை பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து சேவ் பண்ண தேவையில்லை. அகைன் நம்ம டாக்குமெண்ட்டில் கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ சாரி, அதோடைய கண்டினியூவேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஏ டாக்குமெண்ட். After your document is saved, it is still open, so you can continue typing your document when the work is finished. You should save the document and then close document using file close command or press Ctrl plus W. இப்போ நம்ம டாக்குமெண்ட்டை நம்ம சேவ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சேவ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைலை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா நம்ம அகைன் நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். ஸோ கண்டினியூ பண்ணிட்டு திரும்ப அகைன் நம்ம சேவ் போய் கிளிக் பண்ணிக்கணும். முடிச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா Ctrl plus W அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஃபைல் மெனுவில் போய்ட்டு க்ளோஸ் அப்படின்ற கமாண்டை கொடுத்தோம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோசிங் unsaved document. When you close an unsaved file using the close control button, writer shows a warning message. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபைலை வந்து நான் அன்சேவ், அதாவது நான் டைப் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு வந்து அது வந்து சேவ் ஆக வேணாம் அப்படின்னா அன்சேவ்டு ஃபைல் த க்ளோசிங் கண்ட்ரோல் பட்டன் என்ன பண்ணணும்னா வார்னிங் மெசேஜ், இந்த மாதிரி வார்னிங் மெசேஜ் கொடுக்கும். வேணும்னா நம்ம சேவ் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி டிஸ்கார்ட் கொடுக்கலாம். இஃப் யூ அக்செப்ட் த வார்னிங் மெசேஜ், கிளிக் த சேவ் பட்டன். ஓகேவா, ஸோ வென் யூ கிளிக் டிஸ்கார்ட் சேவ் பட்டன், இட் ப்ரொசீட் த சேவ் ஃபைல். இஃப் யூ ஆர் நாட் வில்லிங் டு சேவ் ஏ ஃபைல், தென் கிளிக் டிஸ்கார்ட். ஓகே, இப்போ டிஸ்கார்ட் கொடுத்தோம் அப்படின்னா அது சேவ் ஆகாது. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அதோட க்ளோஸ் பண்ணிட்டு வேணாம், தெரியாமல் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கேன்சல் கொடுத்துட்டு கூட நம்ம சேவ் பண்ணிவிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவு டு ஓப்பனிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். ஒன்ஸ் a document is saved, it can be opened at any time. To open an existing document, click on the file, open or Ctrl plus O. Enter the name of the file in the file name text box and click the open button. இப்போ ஓப்பன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணிட்டோம், அதை நாளைக்கு வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓப்பன் பண்ண போகிறோம், எப்படி ஓப்பன் பண்ணுவோம்? ஓகேவா, ஸோ இப்போ நான் ஒரு ஃபைலை நான் நேற்றே சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணுறேன். அப்போ ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோடனே இந்த மாதிரி ஓப்பனுக்கான ஸ்க்ரீன் வரும். அதில் நம்மளுடைய ஃபைல் எல்லாம் டிஸ்பிளே ஆகும். அதில் நம்மளுடைய ஃபைல் நேம் எதுவோ அதை சூஸ் பண்ணி நம்ம கீழே ரைட் சைடில் ஓப்பன் அப்படின்னு ஒரு பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் இருப்பாருங்க, அந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபைல் ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா Ctrl plus O அப்படின்னு ஒரு கீ இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணியும் நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் கொடுத்த உடனே லொக்கேஷனை காமிக்கும். ஸோ அந்த லொக்கேஷனில் நாம் எந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதை போய் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபைல் நேம் வந்த உடனே அந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் கொடுத்தாலே ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபைல் மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள்
கிளிக் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அகைன் நம்ம அந்த ஃபைலை வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்கோ இல்லை அதில் இன்னும் எதாவது அப்டேஷன் பண்ணாலும் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேவில் பார்த்திங்கன்னா சேவஸ் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ சேவ் அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒன்ஸ் நம்ம ஃபைல் நேம் ஃபஸ்ட் டைம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சேவ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே இன்னொரு காப்பி அந்த ஃபைலுக்கே எடுக்கணும் அப்படின்னா நம்ம சேவஸ் பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சேவஸ் பட்டனில் அதே அந்த ஃபைலே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு தடவை நம்ம அந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அகைன் அதே நேமை நம்ம கொடுக்க முடியாது. ஸோ வேறு நேம் தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா என்னாகும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன நேம் கொடுத்து சேவ் பண்ணுறோமோ அந்த ஃபைல் தான் இருக்கும். ஏற்கனவே இருக்கிறது எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ ஃபைல் நேமை கொடுக்கும்போது சேம் ஃபைல் நேம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, வேறு ஃபைல் நேம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ சேவஸில் அதே காப்பி வேணும் அப்படின்னா வேறு ஒரு ஃபைல் நேம் கொடுத்து அந்த ஃபைலையே சேவஸ் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அப்போ அது சேவில் கொடுத்தது ஒரிஜினல் காப்பி. ஸோ அதோட ஜெராக்ஸ் இல்லாட்டி அதோட இன்னொரு காப்பி தான், டூப்ளிகேட் காப்பி தான் நம்ம சேவஸில் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் டைப்பிங் இன்டர்ஃபேஸ். ஸோ இதை வந்து நம்ம